இடம் வலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தென்னகம் விஷ்ணு அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், முதல்ல நம்ம இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கள நிலவரத்தை பார்க்கலாம். கள நிலவரத்தை பார்க்கும் போது வந்துட்டு சுலபமா ஜெயிக்க வேண்டிய தேர்தலை ரொம்ப சவாலா சந்திப்பது போல தெரியுது. எதுக்காக இந்த போராட்டம்ன்றது எனக்கு புரியல. அவ்வளவு கடுமையான போட்டியை தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் வந்துட்டு வாக்குக்கு ரூபாய் 300 கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. கள நிலவரம் எப்படி இருக்குது சார்? அது எப்படி இப்ப அந்த 300 ரூபாய் பத்தி எல்லாம் சொல்ல முடியுங்களா? அதாவது சுலபமா ஜெயிக்க வேண்டியவங்க அப்படின்னு திமுக நீங்க குறிப்பிட்டு சொல்லி நினைக்கிறேன். உண்மைதான். தன்னுடைய சொந்த செலவுல சூனியம் வைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொந்த செலவுல சூனியம் வச்சது திமுக அந்த தடவை. ஆனால் சீமான் அவர்கள் சில நாட்கள் முன்பாக ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஈவே ராமசாமி குறித்து எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லக்கூடாதுமே ஈவே ரா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நான் தொடர்ச்சியாக இந்த கவன வேலையாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஈவே ராமசாமி குறித்து ஒரு விஷயத்த கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போறாங்க. அத கருத்தை பதிவு ஒரு வாரம் கழிச்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம், அந்த பாலியல் மேட்டர் வந்து பெரிய பூதாகரம் மாறிடுச்சு. திமுக எதிராக கண்டன குரல்கள் வந்து கடுமையா எழுதுகிட்டு இருக்கு. அப்ப அதை மடைமாட்டன்னு இருக்காங்க. திமுக தரப்புல இருந்து திமுக அல்ல கையில ஏவி விட்டு சீமான் பக்கத்து வண்டி திருப்புங்க, சீமான் பக்கத்து பேசுபடு பொருளா ஆக்கி விடுங்க, சீமான கோவமா ஏதாவது பேசி விட்டா அவர் ஏதாவது திருப்பி பேசுவாப்ல, அதை பேசுபடு பொருளா மாறிடும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்து அப்படியே வண்டி திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சீமான பேசுறத வச்சு ஒரு வாரம் கழிச்சு கூட்டம் போறாப்ல நம்ம சுபவீர பாண்டியன் சீமானை விட மாட்டோம், சீமானை கண்டிக்கின்றோம் அப்படின்னு பேசி சும்மா இருந்த சீமான வெறியாங்க. எங்க அண்ணனே கிட்ட சொல்லுவாரு, பெரியார் பத்தி பேசிருக்காரு, பெரியார் யூனிவர்சிட்டி பேசிருக்காரு, நம்ம கட்சி வச்சுக்கோ தம்பி அப்படின்னு. அப்படி பேச மனுஷனை பெரியார யாரா சொன்னீங்க வெளுத்து போடுவோண்டா, அவரை ஈவே ராமசாமின்னு சொல்லுங்க அப்படின்னு எங்களை மாத்தி வச்சிருக்காருன்னா இப்ப எந்த அளவுக்கு அவர் மாத்தி வச்சிருக்காங்கிறத இந்த திராவிட திருவாரூர் தான் நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆக்கி விட்டு இவங்க என்ன செஞ்சதுன்னா அப்படி ஸ்ட்ராட்டஜி மாத்தி விடலாம்னு நினைச்சது. ஆனா சீமான் அவர்கள் அதே விஷயத்த பிடிச்சு ஈவேரா வச்சு அடிச்சா உங்களுக்கு கோருதா, அப்ப அதை வச்சு அடிக்கணும்னு சொல்லி அடிச்சு ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன் பக்கம் திருப்பி நாங்க ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கே அந்த சீமானுடைய பேச்ச 7 to 8 7 to 9 அந்த லைவ் ஸ்ட்ரீம் 2 மணி நேரம் பண்றதுக்கு பல லட்சங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு இந்தியால. ஆனா இன்னைக்கு எல்லா ஊடகமும் போட்டுட்டு இருக்கு. எல்லா ஊடகமும் போட்டு எங்க இலவசமான ப்ரொமோஷன், அப்புறம் நான் சீமானுடைய வீட்டை முற்றுகிறங்கிற பேர்ல அது ஒரு பக்கத்து வந்து காமெடியில பண்ணி சீமான சும்மா இருப்பாரா. ஒரு நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய அண்ணன் காலையில ஜிம்முக்கு போறப்போ ஒரு பிரஸ் மீட், ஜிம்முக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு ஒரு பிரஸ் மீட், காலை சாப்பிட்டுட்டு ஒரு பிரஸ் மீட், மதிய சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு ஒரு பிரஸ் மீட், கிட்டத்தட்ட 4-5 பிரஸ் மீட் ஒரே நாளை கொடுத்து என்னென்னலாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஈவேரா பத்தி என்ன தோணுதோ சரி தோணுதை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு போய் ஒரு பிரஸ் மீட் ஈவேரா அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு அடுத்து வர்றது. அப்புறம் ஜிம்முக்கு போறது, ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன தோணுதோ அதை வச்சு ஒரு பேச்சு, அந்த மாதிரி போட்டு ஒரு நாள் வச்சு கும்பிட்டாப்ல. இதை கூடுதலாக தான் அது ஈரோடு தேர்தல் சமயத்துல பாருங்க, ஈரோடு ஈவேரா பிறந்த பண்ணு சொல்லக்கூடிய ஈரோடு தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி வந்தது முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கு பாசிட்டிவாக அந்த சீமானவர்கள் எடுத்து செஞ்சு விட்டாரு. அது நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும் நினைச்சது இவங்க. ஆனா முழுக்க இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை திமுக எதிர்த்து வரக்கூடிய எல்லா கட்சிகளும் பெரும்பான்மையான கட்சிகள் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறாங்க. என்ன புள்ளி அப்படின்னா ஈரான்சாமியோட பிம்பத்தை நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தோம், எவ்வளவோ உடைக்கணும்னு பார்த்தோம். ஆனா சீமான் ரொம்ப சுலபமா ரொம்ப ஆணித்தரமா கருத்தியல் ரீதியா உடைச்சு விட்டாரு. அந்த விஷயத்தை வந்து சீமான் முடியாது அப்படின்னு முழுக்க திமுக எதிர்க்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஆதரவையும் நாம் தமிழர் கட்சி பக்கம் சீமான் அவரும் திருப்பிட்டாரு. இன்னொன்னு ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போட்டியிடுது திமுக எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக. திமுக கூட்டணி எதிராக இருக்கக்கூடிய பாஜக போட்டியிடல, அதிமுக போட்டியிடல, தமிழக வெற்றி கழகம் போட்டியிடல, பாமக இது போன்ற கட்சியில் எந்த கட்சியும் போட்டியிடல, அமமுக போட்டியிடல, கமலாட்சன் அங்கே இருக்காருல. அப்போ எந்த கட்சியும் போட்டியிடாத போது இருமுனை போட்டியாக இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துருச்சு. சும்மா விட்டுருந்தாலே இங்க யாரும் கண்டுக்காம இருப்பாங்க. நம்ம எவ்வளவு பேசுவோம், அவாய்ட் பண்றோம் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, ஐயா ஸ்டாலின் நேரடியா பேச வந்தாரு, நான் உங்க பேரை சொல்லி அவங்களுக்கு விளம்பரத்தை உருவாக்கி தர விரும்பல சொல்லி பேச வச்சிட்டோமா. இதுதான் நாம் தமிழ் கட்சி பெரிய வேலை. இந்த ஈரோடு தேர்தலில் முன்பு இருந்ததை விட நாம் தமிழ் கட்சி பல மடங்கு வாக்குகளை பெற்று வெற்றியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, கடந்த தேர்தலுடைய வாக்கு வங்கி இந்த முறை வாக்கு வங்கி பார்க்காம போறீங்க. எங்களுக்கு இலவசமான ப்ரொமோஷன் பண்ணி விட்டு ஐயா சுப்பிரமணியனுக்கெல்லாம் தொண்டவளையும் படுத்துட்டாரு. நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்து வீணாகி விட்டதுன்னு பெரிய வருத்தத்தோட சுப்பிரமணியம் படுத்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் எல்லாம் பிளான்ல இன்னைக்கு திமுக பேக் ஃபேன் ஆயிடுச்சு. ஈரோட பொறுத்த வரைக்கும் திமுக முழுக்க இறங்கி பரப்புரை செய்யவில்லை இப்போ வரைக்கும். இன்னைக்கு ஐயா ஏகலைவன் கூட பத்திரிகையாளர் ஏகலைவன் கூட கல்ல தொடர்பு கொண்டாங்க. என்ன தம்பி எங்க இருக்கீங்க கேட்டாரு. ஐயா அந்த மாதிரி ஊர் கொண்டு இல்ல தம்பி இங்க வந்த திமுகவுடைய பரப்புரை எங்கேயும் பார்க்க முடியும் அப்படின்னாப்ல. உண்மையாகவே இல்ல, திமுக பரப்புரை செய்யல. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா
முழுக்க பணத்தை நம்பி இறங்கிட்டாங்க. அந்த வாக்குக்கு பணம் கொடுத்ததா மினிஸ்ட்ரி மீடியா செய்தி ஊடகங்கள் கூட எடுத்து போட்டுருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. அப்போ பணத்தை மட்டுமே நம்பி இறங்கியிருக்காங்க. இந்த தேர்தலா திமுக பெருத்த சரிவை சந்திக்கும். நாம் தமிழர் கட்சியால் சொந்த செலவுல சூழ்நிலை வச்சுட்டாங்க. இன்னொன்னு எங்க அளவுக்கு களமாட முடியாது. அதான் திருமணம் சொல்றாப்புல ஆளருக்கு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வெளியூர்ந்து ஆளா இருக்கிறோம், கட்சிக்காரங்களை தான் வந்து பரப்புரை செய்யறோம். இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் அப்படி செய்வாங்க. பரப்புரை செய்வதானே கூப்பிடுற, தப்பு இல்லையே ஒன்றும். இடைத்தேர்தல் எல்லா கட்சிகளும் நீங்க பணத்தை கொட்டி பெரிய கூட்டணி வச்சிருக்கீங்க, 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க, அத்தனை பேர்த்து நீங்க இறக்கி வேலை செய்வீங்க. நாங்க ஒரே கட்சி கூட்டணி வைக்கல, பணம் கொடுக்கல வாக்குக்கு. அப்போ நாங்க களப்பணி செய்வதற்கு, வாக்குகளை சேகரிப்பதற்கு, துண்டறிக்கை வீடியோ கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறோம், அவ்வளவுதானே. நாங்க ஒன்றும் மக்கள் கொடுத்து வேலைக்கு போறவங்களை கூட்டு வாங்க அப்படின்னு கூட்டம் சேர்க்கலையே. நாங்க கட்சிக்காரங்க. ஆனா சீமானிட்ட முற்றி இதே திருமணம் காந்தி என்ன பண்ணீங்க, சென்னையில இருக்கக்கூடிய பல மக்களை, கஷ்டப்படக்கூடிய மக்களை பணத்தை கொடுத்து கூட்டு வந்தீங்க. அங்கே போய் நம்ம ஆளுங்க அவங்கள்ட்ட விசாரிச்சு அவங்கள பேட்டி எடுத்து போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டாங்க, எது கூப்பிட்டாலும் தெரியல, சீமான எதிர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அவங்க ஏதோ காசு தருவாங்க சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யக்கூடிய திருமணம் காந்தி எங்களை பத்தி பேசலாமா? எல்லாத்துக்கும் அனுப்பி பாருங்க, ஈரோட்டுக்கு வந்து பாருங்க. இவங்க என்ன எந்த நேரத்தை சொல்றாங்கன்னு தெரியல. ஈரோட்டுல வந்த நேரத்துல இருந்து சீமான போட்டு ஈராமசாமியை வச்சு கும்பிட்டு கும்பிட்டு இருக்காரு. நான் செவனே நாளா இருந்தேன், இணையாடா இழுத்து ஊருங்கன்னு நினைப்பாரு. உண்மையிலேயே கண்டிப்பா நினைப்பாரு. அப்படிப்பட்ட கட்டாயமாக இந்த தேர்தல் முடிவுகள் நீ பாருங்க, நாம் தமிழ் கட்சி அபார ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கோம். அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். இந்த வளர்ச்சிங்கிறது 2026 வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுக்கு உருவாக்கும். கண்டிப்பா உங்க உழைப்புக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையும். இப்ப நீங்க சமீப நாட்களா பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தின செய்திகள் தான் வந்துட்டு ஓடிட்டே இருக்கு. நீங்க சோசியல் மீடியா ஆகட்டும், டிவி ஆகட்டும், எது எடுத்தாலும் அதுதான் ஓடிட்டு இருக்கு. இதுலயும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சேனல்ல படிக்கவே முடியாத வகையில வந்துட்டு அந்த டைட்டில் அவ்வளோ ஆபாசமா வச்சு, அதுவும் இரவு நேரத்துல மட்டுமே தான் அந்த வீடியோவை வெளியிடுறாங்க. யார பத்தி நான் சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானு தன்னை எப்படி சார் இரவு நேரத்துல வீடியோ வெளியிடுவேன் புரிஞ்சுச்சு. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். நீங்க யார சொல்லுவீங்க புரிஞ்சுக்கிட்டேன். முக்தாரான சொல்ல வரீங்க, முக்தாரான சொல்லுவீங்க. இல்ல, அவரு தன்னைத்தானே வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி இப்படி ரொம்ப சில்லறத்தனமான வேலைகள் எல்லாம் செய்யறாரே, இந்த செயல்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன் நானு. பத்திரிகையாளரோ இல்ல ஊடகவியலாளரோ இல்ல யூடியூபர் சொன்னா கூட ஒட்டுமொத்த யூடியூபர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் இப்ப நீங்க அவங்க பத்திரிகையாளரா நீங்களா யார போறோம்? நீங்களா ஊடகவியலாளர் கிடையாதா? நான் யூடியூபர் கிடையாதா? எதுவுமே அவர் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. முக்தார் முறை யாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். முக்தார் அடிப்படையில எங்கிருந்து வந்தார், யாரும் எந்த வேலையை பார்த்துட்டு, ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டோ, சித்தாள் வேலை பார்த்துட்டோ, ஹோட்டல் வேலை பார்த்துட்டு வந்து ஊடகத்துக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் வந்து செயல்படுறாருங்கிறது இருக்குல்ல. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஊடகத்துறைக்கு வந்தவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க, மரியாதையாக நாகரிகமாக பேச கத்துக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டப்பட்டு வந்தாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய செயல்பாடு எங்க இருந்து எதனுடைய பிரதிபலிப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். முக்தார் அடிப்படையிலேயே ஒரு சிட்டுக்குருவி லேகி வைக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அவருக்கு அசிஸ்டன்ட் இருந்தாப்ல. அவர் என்னன்னா இவர் மருத்துவர் கிடையாது, சிட்டுக்குருவி லேகியம் வைக்கக்கூடிய ஒருத்தருடைய அசிஸ்டண்டாக அவரு லேகியம் வைக்கக்கூடியது வந்து போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அது வீடியோ எடுத்து போடுறது, அந்த மாதிரி பேர பசங்களா அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாப்புல, அவருக்கு அசிஸ்டன்ட் இருந்தாப்புல. அவர்கிட்ட இருந்து சில விடயங்களை எடுத்துக்கொண்டு அப்ப அங்க இருக்கும் சார் இப்படி பேசுங்க சார், அப்படி பேசுங்க சார் அப்படி சொல்லிட்டு அந்த விடயங்களை அப்படியே தூக்கிட்டு வந்ததா இந்த சத்தியம் டிவில வச்சு பேசுறாப்புல. சத்தியம் டிவில அவருடைய போக்கு சரியில்லைன்னு அங்க எட்டி மிச்ச மாதிரி உரட்டி விட்டாங்க, கொடுப்பாங்க சரி மாட்டோம் அப்படின்னு. இப்போ முழுக்க முழுக்க முக்தாருக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடியது திமுக தான், ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க வெளியே தெரியாத ஒரு விஷயம், முக்தாருக்கு 2 காவல்துறை பாதுகாப்பு எப்பவுமே எஸ்கார்டு துப்பாக்கி ஏந்திய எப்படி திரும்ப வடிவேல் ஒரு படத்துல வரும் இல்ல, அண்ணன் விலகு, அண்ணன் விலகு, என்ன அண்ணன் முடிக்கிற அப்படின்னு கதையா. காவல்துறை இவருக்கு எதுக்கு, இவரே ஒரு தம்பி, அவ்வளவு பெரிய ஊடகவியலாளர் அவரு. நீங்க இன்னைக்கு ஊடகத்துறையில எத்தனையோ நம்ம சவுக்கு சங்கர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம முரண்பாடு இருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. நம்ம கிஷோர் கோஷாமி இருக்காப்ல, அவர்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அடிப்பாப்ல. நம்ம பாரி இருக்காப்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமா பல ஊடகங்கள் நாம் தமிழ்ச்சிக்காரங்க முழுக்க அப்படிதான் திமுக அட்டாக் பண்றோம். எல்லாரும் பேசுறோம், யாருக்குமே இந்த மாதிரி பாதுகாப்புலாம் கொடுக்க கிடையாது. ஆனா காவல்துறை துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு இந்த நபரை கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுதுன்னா நீங்க அதுல புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேசினாலும் சரி, நம்ம சின்ன ஒரு டைட்டில் தப்பா வச்சிட்டாலே வழக்கு போட்டு உள்ள வைக்கிறது. காலை 5 மணிக்கு காவல்துறை வீட்டுல வந்து தம்பிக்கு வாங்க, இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்கீங்க யூடியூப்ல, வாங்க உங்களை கைது பண்றோம், நியூஸ் போட்டா தூக்குறது. முழுக்க ஆபாசம், முழுக்க பெண்களை கொச்சையாப்படுத்துவது, இரட்டை அர்த்தத்துல பேசுவது. அந்த நபரை, முக்தாருங்கிற நபரை நீங்க ஒரு ஊடகவியலாளர், ஒரு சாதாரண ஒரு மனிதராக கூட நீங்க கருத முடியாது. நான் என்ன சொல்றேன், முக்தார் இப்படிப்பட்ட கேள்விகளை அவர் பிள்ளை முன்னாடி, அவருடைய குடும்பத்தார் முன்னாடி பேசுவாரா?
ஊடகம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு பிளாட்ஃபார்ம். அங்க எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் அதை வந்து கருத்தை பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்களை பார்ப்போம். அங்க எந்த மாதிரி பேசிட்டு இருக்குல்ல, முழுக்க முழுக்க ரெட்டை அர்த்தம். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்க போறோம்? இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கா? முக்தார் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய நபரை வந்து அட்டாக் பண்றாப்ல, குறிப்பா பாஜக காரங்களை அட்டாக் பண்றாப்ல, ஆனால் சீமான் அவர்கள் அட்டாக் பண்றாப்ல, நாம் தமிழ் கட்சியை தமிழ் தேசியவாதிகளை கொச்சப்படுத்துறாப்ல. அதற்காக முக்தாருக்கு அடைக்கலம் கொடு. முக்தாருடைய பேச்சுக்கள் அந்த நல்ல வியூஸ் நிறைய போகுது, அதுக்காக அவங்க ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு திமுக அமைச்சர்கள்லாம் போயிட்டு அவரோட சேனல்ல துவக்கி வச்சாங்க. அதான் கேவலம். என்னத்துக்கு லிஸ்டார் அவரு? முக்தாருடைய லட்சணம்னு கேளுங்க. நம்ம பாரிசலன் இருக்காரு, உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய சிந்தனையாளர். அவருடைய வீட்டுக்கு வந்து ஒரு பேட்டி வந்தாப்ல. அவரு சரி வாங்க பேட்டி தானே வீட்டுல கொடுத்து சொல்லி காசு சொன்னாப்ல. இவரும் பைக் தூக்கிட்டு வந்து வீட்டு ஹால்ல உட்காந்துருக்காரு. உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆரம்பிக்கலாமா அப்படின்னோட டீ எடுத்து வந்திருக்காங்க. டீ குடிக்க போறதுக்கு முன்னாடி தூரத்துல கேமரா வந்திருக்கு, முக்தார பார்த்த மாதிரி. என்னது அப்படின்னா, இல்ல நான் பேட்டி கொடுக்குறேன், நீங்க பாட்டுல வெட்டி ஒட்டி போட்டு நீங்க ஏதாவது பரப்பி விட்டு போயிருவீங்க, எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி. அதுக்காக ஒரு ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன், நீங்க ஏதாவது தவறா அது மாதிரி பரப்புனீங்கன்னா உண்மையான ஃபுட்டேஜ் தாங்க ஃபுல் வீடியோ அப்படின்னு நான் கொடுப்பதற்காக வச்சிருக்கேன்னு சொல்லி சும்மா வச்சிருந்திருக்காரு. சொன்னோன்னே கொண்டு வந்த டீயை கூட குடிக்காம வச்சுட்டு எடுத்தேன் ஓட்டம்னு வீட்டோட சரி வந்திருக்காங்க முக்தார். அந்த லட்சணத்துலாம் முக்தாருடைய அளவு இருக்கு. யாருக்கும் தெரியாது. முக்தார் மாதிரி சொல்லுங்க பாப்போம் இல்லைன்னு. எதுக்கு நீ பயப்படுறப்பா? பேசுறதா அப்படியே போட போறீங்க அவ்வளவுதான். ஆனா இவ என்ன சொல்ல தெரியுமா? பேசும்போது எடுக்கிறது. இவருக்கு தேவையான மட்டும் விருந்தினர்கள் பேசுற மாதிரி எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கிட்டு இவங்க பின்னாடி போயிட்டு ஒரு கேள்வி தயார் பண்ணி அவங்களா தனியா பேசுற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஜாயின் பண்றதானே, ஒரு ஃப்ரேமுக்கு மாத்தி மாத்தி வைக்கிறது தானே. இவர் ஏதாவது ஆளுமை மாதிரி அவரை வந்து நிறைய விருந்தினர்கள் வந்து கூமுட்ட மாதிரி அப்படியே ஒரு கண்டென்ட் உருவாக்கி போடுறது. இந்த மாதிரி கேவலமான நபர் ஊடகத்துறைக்கே ஒரு அசிங்கம். இவரெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டிய, புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். இவரை எப்படி நீங்க ஊடகம் சொல்லிட்டு தூக்கிட்டான்னு தெரியல. பல வச்சு தெரியல, இவருடைய லட்சணம் என்னங்கிறது தெரியல. காசு கொடுத்தா யாருக்கு வேணா நபர் தான் இந்த முக்தார். என்ன அறம் இருக்கு, என்ன இருக்கு? சொல்லப்பட பத்திரிகையாளர் சேர்ந்து இவர் மேல் புகார் கொடுத்து இவரை பத்திரிகையாளர் சொல்லி தெரியாதீங்க, இவர் கேவலமான நபர், சிட்டுக்குருவிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு அப்படி சொல்லி நீங்க போங்க. அரசியல் பேசுறதுக்கே லாய்க்கு இல்லாத ஆளு. கண்டிப்பா இவர் என்ன இல்ல, நாங்களும் நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. ஏன்னா வந்துட்டு இந்த ஆபாசமா வந்துட்டு டைட்டில் வைக்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, பத்திரிகை துறைக்கு அழகு இல்லைன்றதுதான் எங்களோட இது. அது இப்போ ஒரு பொதுவான நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்க பாருங்க, எந்த கட்சி சார்ந்தும் நீங்க அவங்க தனிப்பட்ட விதத்துல யாருன்னா அவங்க ஆதரிச்சுட்டு போலாம். ஆனா ஒரு பொதுவான ஒரு நபரை விருந்தினராக வரக்கூடிய கெஸ்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சார்பில் பேசக்கூடாது. இப்ப குறிப்பிட்டோம்னா இப்ப ஸ்டாலின் அவர் இருக்காங்களா, ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. திரு ஸ்டாலின் அவர்கள், திருமாவளவன் இருக்காரா, திரு திருமாவளவன் அவர்கள். நாங்க கட்சிக்காரங்க என்னென்ன வச்சுட்டு போயிருவோம், அதுக்கு நாங்க பொறுப்பு. ஆனா பத்திரிகையாளர்கள் அவங்க பொதுவாக இன்னும் அந்த ரெஸ்பெக்டா கொடுத்தானே ஆகணும். முக்தார் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? முக்தார் தரங்கட்ட நபர், பத்திரிகை துறைக்கு ஒரு கேவலமான, புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். அவரை வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் முதல்ல ஒரு சங்கத்துல இருந்து நீக்கி விடுங்க. சங்கத்துல இருக்காருன்னு தெரியல, அப்படி இருந்தாருன்னா கூட நீக்கி விட்டுருக்காங்க. இல்ல கிடையாது, அவரு சங்கத்துல கிடையாதுல்ல, எப்படி சேர்ப்பாங்க அவரை? ஆனா வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆங்கர்ன்றதுக்கு அவார்டுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாருன்றத கேள்விப்பட்டேன் நான். எப்படி ஆபாசம் பேசுறது பெஸ்ட் ஆங்கரா? ஆமா ஆமா, ஆபாசத்தில் ஈவராம் சாமிக்கு இந்த யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தான்னு சொல்லி இவங்க உருட்டிட்டு இருந்தாங்கல்ல, யுனெஸ்கோ பார்வையில் பெரியாருன்னு புத்தகம் கொடுக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது அந்த கதை தான் அது. இவங்களே காசி போய் பார்த்த கடை மாதிரி இவங்களே ஒரு கப் அடிச்சுக்கிட்டு இவங்களே கொடுத்துக்கிட்டு இவங்களே வாங்கிட்டு நான் பெரிய நல்லா நிறைய சமயம் பேசுவாங்க, நான் நல்லா நெறியாளுமை பண்ணுவேன் அப்படின்னு இவங்களே கொடுத்துக்கிறது. கண்டிப்பா திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி செய்வாங்க. அவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்க யாரெல்லாம் எதிர்த்து பேசக்கூடியவங்க வந்து காலி பண்றதுக்கான வேலை செய்யறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்க பேசலாம் பாருங்களேன், ஊடகத்துறை கேவலமானவங்க இந்த ஒட்டுமொத்த திமுக யூடியூபர்ஸ்மே. இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கொஞ்சம் விளக்கம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். நானு இது வந்துட்டு திமுக நீங்க பழி சொல்றது வந்துட்டு எனக்கு பர்சனலா ஏத்துக்க முடியல. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நாம வந்துட்டு திமுக சப்போர்ட் பண்றோம்னாக்கா ஓகே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் அவங்க வந்துட்டு பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிற மாதிரி எல்லாம் திமுக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சேனல் எல்லாம் இருக்கு. சோ இவர் வந்துட்டு தவறான கதைகளை வந்துட்டு வெளியில பரப்பிட்டு இருக்காருன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு அவருக்குன்னு, தன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரு இது பண்ணி கொடுத்தாலும் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். சோ இவர் இது எழுது அப்படின்னுட்டு யாரும் நிர்பந்திக்கல. இப்ப இவருக்கு இங்க ஆதாயம் இருந்தாக்கா எழுதுவாரு. அதே மாதிரி வந்துட்டு அடுத்த இது வந்துட்டு வேற எங்கன்னா போகணும்னாக்கா போவாரு. அவர் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற ஆள் தான்.
சோ எனக்கு திமுகவை அவரோட இணைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கோரிக்கை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஊரெல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. திமுக தான் எனக்கு பணம் கொடுக்குது, இவர் கொடுக்குறாங்க, அவர் கொடுக்குறாங்கன்னுட்டுன்னு. பட் யாருன்றத தெளிவா அவரே வந்துட்டு சொல்லிட்டாருனாக்கா சம்பந்தப்பட்டவங்களே பதில் சொல்லிடுவாங்க. இல்ல மேம், நீங்க சொன்னீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னு. சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் சவுக்கு சங்கரை கேட்டிருக்க மாட்டாங்க. பல எனக்கு தெரிஞ்ச பல பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி. கொடுக்கலையே. முக்தாருக்கு மட்டும் அதாவது நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் நேரடியா பணம் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஆதரவா போறாருன்னா அவர் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம். சீமான் திட்டில நீ என் கூட வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சீமான் திட்டில நீங்க என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் உடைய கண்டுக்க மாட்டோம். இது ஒரு வகையான கை கொடுத்தல் தானே. பின்னாடி திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளோ இல்ல வந்து பினாமிகளோ யாரோ ஒருத்தர் இருக்காருங்கிறத மட்டும் மறுக்க முடியாது. நீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு ஒரு கேமரா, ஒரு மைக்கு, ஒரு ஸ்டூடியோ செட்டப் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் இல்லாம ஒண்ணும் முடியாது. மினிமம் 5 லட்சம் இல்லாம நம்ம பெருசா டேக் ஓவர் பண்ண முடியாது. எடிட்டர்ல இருந்து எல்லாமே நமக்கு தெரியும். இவ்வளவு பெரிய சேனலுக்கு அமைச்சரே வந்து கலந்துக்கிட்டு அந்த இதுல வந்து பேசிட்டு போறாரு சிறப்பா பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எப்படி இல்லன்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். நானு இப்ப எல்லா பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க, திருமாவளவன், பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாம் மீடியாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. முக்தருக்கான மரியாதை இல்லது. மீடியா அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்றது, நாட்டின் 4வது தூண்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு மரியாதை கொடுத்து வந்தாங்கன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் ஒரு இனிஷியலா நான் சொல்லிடுறேன்ல. இனிஷியலா என்ன நடந்ததுன்னா இந்த சேனலே வந்துட்டு அவரு உதயநிதி அவர்கள் தான் வந்துட்டு ஆரம்பிக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பிம்பத்தை எல்லாம் கிரியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நானே ஷாக்கிங்கா இருந்தேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் பரவலா விஷயம் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாரு, அந்த இன்விடேஷன்ல வந்துட்டு சிஎம், டெபுட்டி சிஎம் பேரெல்லாம் போட வேண்டாம், வெறும் திருமாவளவன் அவர்களோட பேரை மட்டும் போட்டா போதும்ன்ற மாதிரி முடிச்சாரு. சோ அப்ப எங்க இருந்து யார் கொடுப்பாங்க பணம் சொல்லுங்க பாக்கலாம். நிறைய வந்துட்டு பொய்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. அந்த இனாகிரேஷன் இதுல எல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும்ன்றதுனால நான் இதை விளக்கமா உங்களுக்கு சொன்னேன். நானு அவ்வளவுதான். நீங்க அந்த இப்ப என்ன செய்யணும், பேட்டி நான் எடுக்கணும் உங்களை. அப்புறம் இப்ப நான் வந்து இந்த நபர் பின்னாடி அப்படின்னு சொல்லி அதான் இதுதான் அவர் காசு வாங்கிட்டாருன்னு நேரடியா நம்ம பார்த்து அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தர் செயல்பட வச்சுதான். இப்ப நான் செயல்படுறேன், தமிழ் தேசிய செயல்படுறேன், கட்சியில செயல்படுறேங்கிற போது இப்ப சீமான் கட்சியில இருக்காரு, சீமான் சொல்லிதான் பேசுவாருன்ற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஆகும். யாருக்கு ஆதரவா பேச எதிராக பேச அவருடைய செயல்பாட்டை வைத்துதான் இவர் எங்க இயங்குறாரு, எங்க யார தொட்டு பேசுறாரு, யார தொடாம பேசுறாருங்கிறத வச்சு நம்ம ஒரு கணிப்பு முடியும். திருமாவளவன் கூட தனிப்பட்ட அளவுல வந்து முக்தார் அளவு ஒரு பழக்கமான நபர். மீடியாவுக்கு மரியாதை கொடுத்து திரும்ப வந்தாரு சத்தியமா சொல்லாதீங்க. ஏன்னா திரும்ப வந்து தனிப்பட்ட முறையிலேயே முக்தார் நல்லா பழக்கமானவர். திருமாவளவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே நீங்க அப்படின்னு ஒரு நண்பர் போல உட்காந்து கூட வந்து அட்வைஸ் பண்ணி அதே வீடியோ எடுத்து போட்டவர் தான் முக்தார். ஒரு நடிகையுடைய கனவு இறந்து போயிட்டாங்க. அந்த நடிகை எல்லாம் கோர்த்து கிறுக்குத்தனமா வந்து கேள்வி கேட்டு அதையும் ஒரு பதிவு பண்ணி போட்டவர் தான் இந்த முக்தார். அதனால இவருடைய தொடர்பு அண்டர் கிரவுண்ட்ல யாருடைய பழக்கம் வச்சுக்கிறாப்புல இவ்வளவு தைரியமா நீங்க எப்படி பேச முடியுங்க? நம்ம புகார் கொடுக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சீமான் அவர்களை பற்றி பல முறை ஒரு பதிவு இருக்கிறது நம்ம புகார்லாம் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லையே, நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா நாம் தமிழரையா பாஜக எடுத்து பேசுறியா, அதாவது திமுக எதிர்க்கக்கூடியவங்களை எடுத்து பேசுறியா, அவனை கண்டுக்க மாட்டோம். எடுத்து பேசுப்பா, எங்க பாரு திருப்பிடாது. திமுக செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்க இதை நீங்க வச்சுக்கலாம். பண ரீதியா கோத்து அவரே கூட செயல்படுத்துமே. ஆனா பின்புலத்துல வந்து கண்டுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அடிப்படை. அது என்ன நீங்க தேடி போனீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும். முக்தார் நல்ல மனிதன் கிடையாது. இந்த சமூகத்திற்கு ஒரு நல்லது சேர்க்கக்கூடியவர் நல்ல மனிதன் கிடையாது. நல்ல கருத்தை கொடுக்கணும், நல்ல சித்தாந்தத்தை கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நின்று நம்ம வந்து அது கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் எல்லாம் போகணுன்ற மாதிரியான நபர் கிடையாது. தன்னுடைய பிழைப்புவாதம். இன்னைக்கு நாம் தமிழ் வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. நாளைக்கு சீமான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிட்டார், முதலமைச்சர் கூட எம்எல்ஏ ஆயிட்டார். நீ பேசிடுவீங்களா? டைட்டில் வச்சிருக்கீங்களா? அப்படி அதுக்கப்புறம் புகார் கொடுத்தா என்ன ஆகும்? நீ காவல்துறை நடவடிக்கை எடுத்தா ஆகும். உள்ள வச்சு நாடகம் கட்டிடுவாங்கப்பா. அப்ப அதிகாரம் இல்லைன்னு சேட்டை கட்டிட்டு இருக்காப்ல முக்தார். ஒரு காலத்துல எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிப்பாப்ல. கண்டிப்பா பாப்போம் நம்ம. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இப்ப தொடர்ந்து வந்துட்டு சீமான் அவர்களை இந்த தாக்குறதோட மட்டும் இல்ல, அந்த என்ன சொல்றது, அரசியல் ரீதியாக இல்ல கருத்து ரீதியாக தாக்கினா எல்லாம் பிரச்சனை கிடையாது.
தனிப்பட்ட வாழ்க்கையையும் வந்துட்டு காந்தராஜ் அவரை வச்சு கூட உட்கார வச்சு பேசி அதுக்கு ரொம்ப கொச்சையான டைட்டில் எல்லாம் போடுறது. அப்புறம் காந்தராஜ் சமீப நாட்களா வந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு அவர் அரசியல் எல்லாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருந்த மனுஷன் இந்த சேனலுக்கு போனதுக்கு அப்புறம் பெண்களை அது குறிப்பா இந்த அரசியல் மற்றும் இந்த சினிமா துறையில இருக்கிற பெண்களை ரொம்பவும் கொச்சையா பேசுறாரு. அது ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நடிகை ரோகிணி தரப்புல வந்துட்டு ரிகார்டிங் திஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கு இவர் உடனே மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு. காவல்துறையும் அவர் மீதான புகாரை முடிச்சுட்டாங்க. இந்த விவகாரத்துல இது போன்ற ஆபாச பேச்சாளர்களுக்கு திமுக அரசு துணை நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா? புகார் கொடுத்தும் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க மறுப்பது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக்தாருடைய நண்பரு காந்தராஜ் திமுக ரொம்ப செய்ய மாட்டோம். உங்களுக்கு தெரியுதாங்க, நீங்க திமுக சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம். அடிப்படையில இன்னைக்கு மீடியா பொறுத்த வரைக்கும் அப்படி ஆயிடுச்சு. திமுக சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம், மரியாதைலாம் பேசலாம். தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து புகார் வந்தாலே மன்னிப்பு கிட்ட வந்தா போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வெக்கமா மன்னிப்பு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பெண்களுக்கான ஒரு இதுன்றப்போ வந்துட்டு நானும் நிறைய குரல் கொடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஒண்ணுதான். எந்த ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாம நீ போற போக்குல அதெல்லாம் அப்படித்தாங்க. சினிமா இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படித்தாங்க, மீடியால இருக்கக்கூடியவங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு என்ன எந்த அடிப்படையில பேசுறாரு? காவல்துறை எல்லாம் எல்லாத்தையும் மாவு கட்டு போறாங்க, இவங்க எல்லாம் கூட்டு மாவு கட்டு போட்டுறான்னு தெரியும். அது என்ன பண்ணிடுறாங்க, மிஞ்சி போனா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திமிரு, பணம் இருக்கு, பின்னாடி அரசியல் பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு. நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ரொம்ப இது பண்ணாங்கன்னா ஒரு மன்னிப்பு தானே, சாரி சாரின்னு கேட்டு வந்தா முடிஞ்சு. ஆனா அவர் பேசுற வீடியோங்கிறது 4 லட்சம் பேர் 5 லட்சம் பார்த்திருப்பாங்க. ஒரு சாரி கேட்ட நியூஸ் மீடியா இருக்கக்கூடிய 4 லட்சம் தெரியும், ஒரு மன்னிப்பு கேட்ட விஷயம் தெரியும். ஆனா இவர் பேசின அவதூறா பேசின கொச்சையா பேசின அந்த வீடியோ என்பது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பார்த்திருப்பான். அப்ப தவறான கருத்து பரப்பக்கூடியவர்களை இந்த அரசு இந்த காவல்துறை தான் முதல்ல இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்கணும். அது ஒடுக்குதாருங்கிறது தெரியலையே. நடிகர் சங்கம் பார்த்துட்டு தவிர்த்து ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை பொங்கி வரணுமா, நடிகைகளுக்கு பிரச்சனை வாங்க, நடிகர் சங்கம் அது கூட வேலை செய்ய முடியாது. எதுக்குதான் நடிகர் சங்கம் எதுக்குன்னு தெரியல. பல வருஷமா கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க, கட்டணம் கட்டுறோம்னு அதுக்கு மட்டும் வசூல் போடுறதை தவிர இதுக்கெல்லாம் வேலை செய்ய முடியல. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை பேசணும்ல, ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டீங்களா? ஒடுக்கி வைக்கிற இந்த நபர்கள் நடிகை ரோகிணி கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ணிருக்காங்களே, அதுக்கே ஒண்ணும் இல்லையே, எடுக்க மாட்டாங்க. பின்புலத்தில் திமுகவோ ஆளும் இருக்க இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட கூட்டம். அவர் எவ்வளவு பேசிருக்காரு, நீங்க அதான் எடுத்து பார்த்து பொது வழியில நீங்க வைக்க முடியாது. நான் இது சம்பந்தமா வீடியோ போட்டிருக்கேன், நானு பொது வழியில வச்சு பேச முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தை பேசுறவங்களும் எப்படி கண்டுக்கிறான்னு இருக்காங்கன்னு தெரியல. இந்த அரசாங்கம் யாருக்கு சீல் கொடுத்த போறோம்? நீங்க கவர்மெண்ட் தான் நீங்க மையப்புடியா வைக்கிறோம். நீங்க பாருங்க, இல்லைன்னா அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, அவங்க தானே எல்லாம் செய்ய முடியும். காவல்துறை அமைச்சர் யாரு? ஐயா ஸ்டாலின் தானே. எவ்வளவு ஆட்சியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், சர்வாதிகாரியா மாறுவேங்கிறாரு. மாற சொல்லுங்க கொஞ்ச நேரம். சும்மா ரொம்ப நேரம் ப்ரூஸாவே இருக்காரு, கொஞ்சம் ஹல்கா மாறுங்க சார், ஹல்கா மாதிரி அடிச்சு தூக்குங்க சார் அப்படின்னு கேட்கிறோம் நம்ம. கண்டிப்பா இல்ல. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏகலைவன் சாரை பத்தி சொன்னீங்க. அவரும் வந்துட்டு அந்த 2 போலீஸ் வந்துட்டு என்னென்ன வேலை அங்க செஞ்சுட்டு இருக்காங்க முதற்கொண்டு வந்துட்டு எல்லாமே வெளியிட்டாரு. அதுக்கான ஒரு ரியாக்ஷன் கூட எதுவுமே இல்லாம இருக்குன்றதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. செய்ய மாட்டாங்க மேம், அது சொல்லல உங்களுக்கு. நீ எத்தனை முறை நீங்க கேள்வி கேட்டாலும், நீங்க எப்படி சுத்தி கேட்டாலும் இவரு ஒரு லாபில செயல்படுறாரு. திமுக பாதுகாக்கிறோம், தெரிந்தோ தெரியாமலோ பாதுகாக்கிறாரு. அதனால அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும். முக்தாரை எதுவும் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க, வர பார்ப்போம். எல்லாம் ஒரு லிமிட் தானே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பத்தி அவ்வளவு பேசிருக்காரு. சீமான் எதுக்கு சித்தப்பான்னு சொல்றாரு? சித்தப்பா சொல்லாம பெரியப்பான்னு சொல்ல முடியும்? அது இது எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம், ரொம்ப தரம் தான் பேசிட்டு இருக்காருல்ல. அத்தனையும் எங்கிட்ட தரவுகளாக எடுத்து வச்சிருக்கோம். இது டெலிட்டே பண்ணாலும் எங்கிட்ட இருக்கு, எல்லாம் புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை கூப்பிட்டு ஒரு என்னன்னு கூட காவல்துறை தரப்பு வந்து கேட்கல. எல்லாம் பின்புலம் தான். நீங்க எல்லாத்துக்கும் நீங்க எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆபரேஷன் சீமானுங்கிற ஒரு பிளான் எல்லாம் பண்ணி இவங்க என்னெல்லாம் எச்சத்தரமான வேலையெல்லாம் பார்த்தாங்க, சீமான காலி பண்றதுக்கு எல்லாம் எல்லா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைப்போம், ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி தொடர்ச்சி அந்த மீடியால சீமானுடைய இமேஜ் உடச்சாலே போதும் அப்படின்னு என்னென்ன பண்ணாங்க எனக்கு தெரியும். உடைச்சிட்டோம்ல, நீ என்ன பண்ணுவீங்க? ஏதாவது தூக்கிட்டு வந்தீங்க உங்களுடைய பிம்பத்தை நொறுக்கி எரிஞ்சாச்சு. இனி பெரியார் கேவலப்படுற அசிங்கப்படுற இடத்துக்கு சிலர் வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு முன்னாடி பெரியார்னா தெரியாமே பெரிய தலைவர் போல அவர் வந்து ஒரு பெரிய மாபெரும் தலைவர், தந்தை பெரியாருங்கிறாங்க அப்படின்னு பலர் உலகில இருந்தாங்கல்ல, அதை உடச்சு இருந்துட்டோம்ல. இனி எல்லாத்தையும் உடப்பு. இந்த திராவிட தரப்பு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் ஏமாத்துறோம், நீங்க பார்க்காதான் போறீங்க ஒரு காலத்துல. ஓகே,
இப்போ நீங்க ஒரு காணொளியில பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுடன் நெருக்கமானவர்னு சொல்லி கஜன் நட்டன ஒருத்தர் கிட்ட வந்துட்டு ஒரு ஆடியோவை போட்டு காட்டுறாரு. அதுல வந்துட்டு இவர் பெரியாரையும் திராவிடத்தையும் வந்துட்டு கருவறுக்க வந்ததா சொல்லி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை சீமான் அவர்கள் பயன்படுத்துற மாதிரி காட்டப்பட்டிருக்கும் அந்த இதுல வீடியோல. இப்ப சீமான் அவர்களுடைய பெரியார் எதிர்ப்பு வந்துட்டு ஏற்கக்கூடியதுதான், அவரோட சொந்த விஷயம் அது, அதுல நாங்க தலையிடல. சோ எல்லாரும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணணும்ன்றதும் இல்ல, அது அவரோட கருத்து. ஏன்னா அது அவருடைய கொள்கை முடிவுன்னுட்டு கூட சொல்லலாம். ஆனா இது போல ஆடியோக்களை வந்துட்டு எப்படி பார்ப்பது? இது இப்போ உண்மையான ஆடியோன்னுட்டுன்னு இதை எடுத்துக்கலாமா, இல்ல இது உண்மையான ஆடியோவா இருந்தா கூட ஒரு தனிநபர் ஆடியோக்களை எல்லாம் வெளியிடும் இது போன்ற அந்தரங்க சேனல்களின் தரத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆடியோ நானும் கேட்டேன். அந்த ஆடியோல இருக்கக்கூடிய இந்த திராவிடங்கள அந்த திராவிட கோட்பாட்டை கருவர் கந்தண்ட சீமான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல நாங்க உடன் போறோம். மற்றபடி பேசுறது இன்னைக்கு தாராளமா உங்களுக்கு தெரியும், யார் பற்றியும் யாரும் எப்படி வேணா பரப்ப முடியும். நேரடியா சீமான் பேசுறாரு. அவரு நேரடியா பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து அவங்க அடக்கிற பிக்காளி பைய அப்படின்னு சொன்னதையே அவங்க எப்படி கொச்சைப்படுத்தி அப்படி வேற மாதிரி கட்டி கட் பண்ணி ஒட்டி சேர்த்து போட்டு இப்படி பேசிட்டாரு பாத்தீங்களா, பெண் நெறியாளர் இப்படி பேசிட்டான்னு சொல்லி பரப்புனவங்க தான் அவங்க. அப்ப தெரியும் முகம் தெரியாத ஒரு ஆடியோ வச்சு என்ன செய்வாங்க? அந்த இப்படி திராவிடத்தை கருவறுக்க வந்தவர் தான் நாங்க, அதை நான் உடன்படுறோம். மற்றபடி அது அது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதுதான். மற்றபடி உருவாக்க முடியும். இன்னைக்கு மோடி அவர்களே தமிழ்ல அவ்வளவு பாட்டு பாட முடியும், ஹலபத்தி ஹபீபின்னு பாடுறாரு. அதான் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்டதான் அது உருவாக்கி வச்சிருக்காரு. ஆனா என்ன கொடுமைனா அவங்களுடைய தலைவரே கழிவு ஊத்துற மாதிரி உருவாக்கியிருக்காங்கல்ல. அவங்களுக்கு என்ன வன்மமோ எவன் உருவாக்கிப்பான்னு தெரியல, அவ்வளவு கழிவு ஊத்துற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. சரி, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். மற்றபடி இந்த மாதிரி ஆடியோக்களை போட்டு காட்டுறது, சரி யாருக்கும் ஒரு இதுக்கு அனுப்புறத வச்சுக்கோமே, யாருக்கும் அனுப்புறது நீ இதுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் என்ன வேணா பேசுவேன். என்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜில நான் முரண்பாடு வச்சுன்னா பேசுங்க. என்னுடைய ஐடியா நான் பேச விஷயத்துல நான் கருத்துல முரண்பாடுங்க அப்படின்னு தாராளமா பேசலாம். இப்படி பேசலாம், இதுக்கு எப்படி மக்களுக்கு சரியா வரும் அப்படின்னு கேட்கறீங்களா, தாராளமா பேசலாம். அது நான் தனிப்பட்ட வீட்டுல எப்படி இருக்கேன், நான் மனைவிட்ட எப்படி பேசுறேன், என் சித்தப்பாட்ட எப்படி பேசுறேன், பெரியப்பாட்ட எப்படி பேசுறேன், என் குழந்தைகிட்ட எப்படி பேசுறேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இந்த பத்தி எல்லாம் குழந்தை எப்படி பேசுறேன்னு கேட்டா எப்படி? அப்படித்தானே இருக்கு. எப்படி வீட்டு இது வந்து முக்தாருக்கு ஒரு நாள் வந்து எதிர்மையா போது பாருங்களேன். நீ முக்தார் பழையத்துக்கு இந்த மாதிரி எச்சத்தமிழ் வேலை பண்ணிட்டு இருக்காப்ல, ஒரு நாள் முக்தார் வீட்டுல இருந்து எவ்வளவு ஒரு ரெக்கார்ட் எடுத்து போட போறேன், அப்பதான் முக்தாருக்கு அதோடைய வழி என்னங்கிறது தெரியும். இது கேவலமான அரசியல். இது அரசியலே கிடையாது. இது ரொம்ப அபத்தமானது. இந்த அரசியலை என்றைக்கும் நம்ம ஊக்குவிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது. கண்டிப்பா. இப்ப நீங்க இது அவரோட இதுக்கேதான் வரேன் நானு. காந்தராஜுடன் பேசுற ஒரு வீடியோல வந்துட்டு சம்பந்தம் இல்லாம வந்துட்டு சீமான் அவர்களின் புகைப்படத்தை அவர் பயன்படுத்தி இருப்பாரு. இப்ப குறிப்பா சொல்லணும்னா காந்தராஜ் வந்துட்டு அந்த எய்ட்ஸ் குறித்து அவர் பேசுறாரு. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு சீமான் அவர்களின் புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப சீமான் அவர்கள் மீதான இத்தகைய ஒரு தரம் தாழ்ந்த தாக்குதல் ஏன் செய்யப்படுது? இவரை போன்றவர்கள் தான். இவர் சமீபத்துல வந்துட்டு RS பாரதி அவர்கள் வந்துட்டு ரெட் லைட் மீடியா நெட்னு சொன்னாரு. ஒருவேளை இந்த மாதிரி ஆட்களை பார்த்துதான் சொன்னாரோன்ற ஒரு கேள்வி கூட நமக்கு வருது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்களால எப்படி சகிச்சுக்க முடியுது? அதாவது நேர்ல முக்தார் மாட்டானா தமிழ் மரம் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி இவர் என்ன முக்தார் எங்க அதிகமா இந்த அளவு இறங்கி முக்தார் செய்வதற்கான காரணங்கிறத நான் சொல்றேன். முக்தார் தொடர்ச்சியாக அந்த 2 பெண்மணிகள் இருந்தாங்க. ஒருத்தவங்க நடிகை, இன்னொருத்தவங்க வந்து நடிகை மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் வீரலட்சுமி சொல்லக்கூடிய ஒரு நபர். அவங்களை கூட்டு வந்து அவங்க ஆடியோ கூட ஏகலைவன் அவர்கள் வெளியிட்டாங்க. அவங்க பேசின அந்த அரசியல் ரீதியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க செய்யறங்கிற பேர்ல என்னென்ன பேசிட்டு இருந்தாங்கிறத வெளியிட்டாப்ல, அம்பலப்படுத்தி விட்டாரு அப்படி கூட சொல்லலாம். அப்போ தனிப்பட்ட முறையில பேசுறது கிடையாது. அது இந்த அரசியல் ரீதியா சீமான் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி காலி பண்றதுக்கான அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாங்களா, அந்த ஆடியோ ஏகலைவன் வெளியிட்டு உடச்சு விட்டாரு. அப்போ அவங்களை தூக்கிட்டு வந்து பெண் குற்றச்சாட்டு அண்ணன் சீமான் மீது வைக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஒரு அளவுக்கு மேல வெறி ஆயிட்டாப்ல. அவர் கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி உங்களை முக்தார் சொல்றாப்லையே, இதை பத்தி எப்படி பாக்குறீங்கன்னு. அங்க அந்த பெண் இந்த பெண்ணை கூட்டுறீங்க, உங்க வீட்டுல ஏதாவது பெண் தான் கூட்டுவாங்கடா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அட்ஜஸ்ட் சொல்லாம ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அண்ணன் சீமான் அவங்க தெரியும் தொடர்ச்சியா ஒருத்தர் மீது வந்து பெண் குற்றச்சாட்டை வச்சு அவர் கடந்து போறாரு. அதை கடந்து போயிட்டு தொடர்ச்சியா நீங்க அதை வச்சுட்டே இருக்கும்போது என்ன நீ அவங்க இவங்க கூட்டுற, உங்க வீட்டுல இருந்து கூட்டுவா, அது வழி தெரியுங்களா? அப்பதான் தெரியும். ஏன்னா சீமானுக்கு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு மனைவி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. தொடர்ச்சி அரசியல் ரீதியா நீங்க என்னோட விமர்சிங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது நாங்க எங்களுடைய பொறுப்பு, நாங்க எங்களுடைய கடமை. அதை விட்டு தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் மீறி போகும்போது இப்படி பேசி விட்டாரு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்படி பேசிட்டாரு, ஐயோ இப்படி பேசாரு. நேரம் இருந்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் தூக்கி அடிச்சு சொன்னாரு சீமான் வந்து அப்படிப்பட்ட ஏன்னா அவ்வளவுக்கு பண்ணிட்டாரு முக்தாரு. அதெல்லாம் மனசு வச்சுக்கிட்டு இன்னைக்கு விடக்கூடாதுன்னு வன்மத்தை கக்கறங்கிற பேர்ல தொடர்ச்சியா எவ்வளவு தரம் தாழ்ந்து போகணுமோ. இதுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் தம்பிமார்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தோம்னா அப்புறம் நாங்க பொறுப்பு.
நீங்க கண்டுக்காம இருக்கீங்க, நாங்க புகார் கொடுக்கும்போது நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. அப்புறம் நாங்க அடிச்சு விட்டோம் அவர் புகார் கொடுத்தா நீங்க கண்டுக்காம இருங்க, அப்புறம் பார்ப்போம். முக்தாரை நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் அடித்து விட்டார்கள், மண்டையை உடைத்து விட்டார்கள், ஏத்துக்குறீங்களா? ஏத்து காவல்துறை பேசாம இருங்க, பாத்துக்கிறோம். முக்தாரை நாங்களாம் பார்ப்போம். வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இல்ல இருக்கு. வாக்குமூலம் தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. முக்தாருக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல இருந்தாரா அடி விழுவது உறுதி. ஒரு எல்லா ஒரு அளவு தான் பார்ப்போம். மரியாதை பேசணும், கருத்தில் ரீதியா நீ பேசிக்கப்பா. ஒரு எல்லாம் மீறி இந்த மாதிரிலாம் பேசி அடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. சரி நாங்க செய்ய மாட்டோம், ரொம்ப மாண்பானவர்கள். எல்லா தம்பிமார்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு எல்லாம் எல்லாத்துக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. கருத்தில் ரீதியா விமர்சிக்கிறீங்களா? விமர்சி. நாங்க அந்த கருத்தியலுக்கு விமர்சனத்துக்கு பதில் தர தயாரா இருக்கும். அதை விட்டுவிட்டு அண்ணா ரொம்ப கொச்சைப்படுத்தி போடுறது, இந்த எய்ட்ஸ்ங்கிற மாதிரி அந்த காதராஜ் பாருங்க, ஊதி விட்டா விழுந்துருவாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தேவையான இந்த வயசாக பொத்தி மலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. பெரிய மனுஷனா மரியாதை காப்பாத்திக்கணும். பெரிய மனுஷனா பெரிய மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாரும் ஒரு நேரம் 10 மாதிரி இருக்காங்க, 10 மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. முன்னாடி சீமான அடிச்சு போடுவோம், வெட்டி போடுவோம், சீமானுக்கு வந்து அங்க வந்து வெட்டி போடுவோம், இங்க வந்து வெட்டி போடுவோம், எத்தனையோ பேர் கொலை மட்டும் விட்டாங்க, கண்டுக்கல. இன்றைக்கு சீமான வீடு முற்றுகையிட 500 தம்பிமார்கள் கூடுறாங்கல்ல சீமான வீட்டுல, வந்து பாத்துருவோம் அப்படின்னு உருட்டை கட்டியோட வச்சிருந்தாங்க, ஊட்டு கட்டியோட வச்சிருந்தாங்கல்ல. மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. நாங்க யார் வம்புக்கு போறது கிடையாது, யாருடைய பிரச்சனைக்கு போறது கிடையாது. வந்த வம்ப விட மாட்டோம். இதான் எங்களுடைய பாலிசி. எங்களை அடிச்சுட்டே இருப்பாங்க, பாத்துட்டே இருக்கு. தற்காப்பு செய்யலாம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தற்காப்புக்காக யார் வேணாலும் தாக்கலாம். முக்தார்ட்ட போயிட்டு நம்ம அசிங்கமா திருப்பி பேசணும்னு வச்சுங்களேன், முக்தார் பேசுறோம், முக்தார்ட்ட பேசுறோமா, முக்தார் கோவம்ல, அப்போ நம்மள வந்து முக்தார் அடிச்சுட்டாருன்னு வைங்களேன், அடிக்க வேணா நம்ம பேசிட்டோம்னு வைங்களேன், முக்தார் அடிச்சுட்டாருன்னு சொல்லி ஓங்கி ஒரு திருப்பி அப்ப போனா இது தற்காப்புல போயிடும். நம்ம அடிச்சாதானே அது வேற மாதிரி வன்முறை கையெழுத்துலாம் வரும். அடிச்சு திருப்பி தாக்கலாம்ல. நம்மளுடைய எல்லாத்தையும் எப்படிலாம் பண்ணலாம், சட்ட விதிமுறைப்படி நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு விஷயத்தை கையாளலாங்கிறது எங்களுக்கும் தெரியும். வன்முறை பக்கம் நாங்க போகல. ஆனா எதுக்கு வச்சிருவோம் முக்தார் பேசுற பேச்சுக்கு ஒரு நாள் எங்கிட்ட இல்ல, யாராவது ஒருத்தர்கிட்ட பிஜேபி காரட்டையோ இல்ல வேற அமைப்பு அதிமுக காரட்டையோ நலந்தல் கட்சிக்கார யாராவது ஒரு ஆள்கிட்டயோ செருப்படி வாங்க போறாருங்கிறத மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா அது பார்க்கணும். என்ன சொல்றது, ஒரு ஊடகம் ஆங்கர் இல்ல பத்திரிகையாளர் ஊடகவியாளர்ன்ற பேர்ல வந்துட்டு இப்படி ஆபாசமா பேசிட்டு இருக்கிறது எங்களால சகிச்சுக்க முடியல. அதனாலதான் இந்த கொந்தளிப்பு எனக்கு கூட இருக்கு. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியின் இந்த பெரியாரிய எதிர்ப்பு வந்துட்டு பல்வேறு தரப்புல இருந்து ஆதரவை பெற்றுட்டு வரத பார்க்க முடியுது. ஜாதிய ஒழிச்சார்னு சொல்லப்பட்டவர், ஆனா தன்னுடைய பெயருக்கு பின்னால ஜாதிய தூக்கி சுமந்ததை வந்துட்டு பல பேர் வந்துட்டு சொல்ல தயங்குறாங்க. ஏன் அப்படின்றதுதான் தெரியல. இது சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த விஷயத்த ரொம்ப பர்சனலா தாக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த பழைய வீடியோவெல்லாம் எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு சீமான் அவர்கள் மீடியாக்களை சந்திக்கிறாருன்னு சொல்றதாகட்டும், இல்ல பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லைன்னு சொல்றதாகட்டும், தொடர்ந்து சீமான் அவர்களை டார்கெட் செய்வதை மட்டும் வாடிக்கையா வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் எல்லாம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்துதான் நடக்குதுன்னு நாங்க யூகிக்கிறோம். உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? ஏன்னா இதெல்லாம் இந்த அறிவிப்புக்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து இந்த நாம் தமிழர் மட்டுமே தான் வந்துட்டு இந்த விஷயத்துல இருக்குன்றப்போ வந்து ஈரோடு கிழக்கு அவ்வளவு சுலபமா இருக்காதுன்னு திமுக நினைக்கிறாங்களோ அப்படின்னுட்டுன்னு தோணுது. நிச்சயமா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து எதிர்கொள்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறது திமுக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் எந்த அளவுக்கு இறங்கி அவங்களால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அல்லக்கைகளை ஏவி விட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. நீங்க முதல்ல பாக்கணும்னா ஈவே ராமசாமி அவர் பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி என்ன, அந்த ஈழத்துக்கு போகல, தலைவர் சந்திக்கலைங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கட்டும், குடிச்சிட்டு பேசாங்கிறதுலாம் அது ஸ்லோ மோஷன்ல போட்டு விட்டு எடிட் பண்ணி அபத்தமான ரொம்ப கேவலமான முக்கியமான நினைச்சாரு போல. இந்த திமுக காரங்க மாதிரி நினைச்சாங்க போல. ரொம்ப அபத்தமானது. தேசிய தலைவர் சந்திக்கல அப்படின்னு சொல்லி சந்திக்கல, அது சந்திச்சாரு. நான் பார்த்தேன் அப்படின்னா தேசிய தலைவருடைய மெய்க்காவலரும் எத்தனை பேர் பேசியிருக்காங்க, பாலா மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு, தொடர்ச்சியா ஆதாரம் வந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்ப சந்திக்கவே இல்ல அப்படின்னு வச்சா கூட நாம் தமிழ் ஓட்டு போட்டாங்களா? இப்ப நாங்களாம் கட்சி விட்டு போயிருவோமா? சந்திக்கலப்பா. தேசிய தலைவரை சீமானை சந்திச்சுட்டு வந்தாருன்றக்கான சீமானை எப்படி நிக்கல, சீமானை தமிழ் தேசியம் பேசினாரு, சீமானை தமிழ் தேசிய அரசியல் கொண்டு வந்தாரு, சீமானுடைய கொள்கையை பிடிச்சா அவனுடைய பேச்சு பிடிச்சா அந்த கட்சிக்கு வந்திருக்கோம். அவர் தலைவர் போய் பாத்துட்டு வந்தாரு இல்ல. அப்ப இன்றைக்கு தமிழ் தேசியவாதி எல்லாரும் போய் பாத்துட்டு வந்தாலும் அவர் பின்னாடி போயிட்டாங்க படிப்போமா? அப்படிலாம் கிடையாது. இது ஒரு விஷயமே கிடையாது. இதை பூதாகரப்படுத்துறாங்களா? சீமானுடைய இருப்பை காலி பண்றோம் பாருங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை யாரும் நம்ப போறது கிடையாது, மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு மக்கள் மத்தியில எப்படி போய் நிக்குது அப்படின்னா, சீமான் தலைவரை சந்திக்காமலே இருந்தாலும் கூட சீமானை ஆதரிப்போம், ஏன்னா அவர் தான் திமுக எதிர்த்தாரு அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் விட்டாங்க. அப்போ இது மக்களுக்கு
எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு தேசிய தலைவர் வச்சு பேசுறாங்கல்ல, அந்த விடயத்துல தலைவரை பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம மாறிட்டோம்ல, ஈழத்தை மறுபடியும் பேசக்கூடிய இடத்துக்கு நாங்க கொண்டு வந்துருக்கோம்ல, அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்து ஈவராம் சாமி வருவாங்க. ஈவராம் சாமி சாதி ஒழித்தார் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல தயவு செஞ்சு சொல்லணும் எல்லாரும், சாதியை ஒழித்தார்னா எங்க சாதி ஒழித்தார்? அவர் எதனை ஒழிக்கலைங்கிறதா உண்மை. சாதி கடந்து மதம் கடந்து மனிதனாக பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. நீங்க பாருங்க, தமிழ் மொழியை பழிச்சு பேசுறாரு. தமிழ் மொழியை பழிச்சு பேசும்போதே ஒரு விஷயம் சொல்றாரு, தமிழ வந்து வேலைக்காரிட்ட கூட பேசாத அப்படிங்கிறாரு. வேலைக்காரன்னா என்ன நான் கேக்குறேன்? வேலைக்காரனா அவனுக்கு இலக்காரமா? அவங்களும் ஒரு பெண்மணி, அவங்களும் வந்து ஒரு மனுஷி, அவங்க வந்து ஒரு தொழில் தானே, வேலை செய்யறது, வீட்டுல வேலை செய்யறது ஒரு தொழில் தானே. வேலைக்காரன்ட்ட எவ்வளவு தமிழ் பேசாதுன்னா அப்ப வேலைக்காரனா அவனுக்கு கொச்சா தெரியுதா, இழிவா தெரியுதா? இவர் எப்படி மனிதத்தை போற்றியவராக ஆவார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வேலைக்காரியை இழிவாக பார்த்தவரை வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க கேவலமானவங்க அப்படி என்று நினைத்தவர் எப்படி மனிதர்களை மதிக்கக்கூடியவராக ஆறுவார் சொல்லுங்க? அவர் எங்க சாதி கடந்து மதம் கடந்து இன்னும் மொழி கடந்து மனிதராக எப்படி இருப்பார்? துணி விலை உயர்ந்துருச்சே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ஈவராம் சாமி. அதுக்கு சொல்றாரு, பள்ளச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டா துணி விலை உயராம என்ன உயரும் அப்படின்ட்டாரு. அப்ப இதுக்கு பேரு சாதி வன்மம் இல்ல, சாதி வன்மை பேச்சு இல்ல. இது இன்னைக்கு யாரா பேச முடியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு யாரா கொடுத்தா என்ன பாயம் உள்ள வச்சிருவாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய அமைப்பு தலைவர்கள் சும்மா திராவிட கூட்டமா சும்மா இருந்துருமா? இத பேசுனது ஈவராம் சாமி. அதுவும் பாருங்க, கோயம்புத்தூர்ல வந்து நாயக்கமார்கள் நாமம் சாட்டப்படுகிறார்கள். எங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் கூட சீட் தரல. அறிவிலையும் செல்வத்திலையும் ஆளுமை திறனையும் சிறந்த ஒரு சமூகத்தை, நாயக்க சமூகத்தை, யார் சொந்த சாதிக்காரன அந்த சமூகத்துக்கு ஒரு தரலையே, எங்களை பார்த்தா என்னவா தெரியுது அப்படின்னு போர்க்குடி தூக்கி வரல அந்த ஈவராம் சாமி. நாயக்கர் பேர் சேர்த்து சொல்லாம தெரியும். பக்கா சாதி வெறியன் ஈவ ராமசாமி என்பவர் பக்கா சாதி வெறியன். இழிவாக மற்ற சமூகத்தை பேசுவார். யாரு கூட வந்தாலும் சரி, யாரு ஈவ ராமசாமி போய் பார்த்தாலும் என்ன ஆளுங்க அப்படிதான் கேட்பாரு. நான் சொல்லுறேன், ஐயா துரைமுருகன் சொல்லியிருக்காரு, என்னைய கூட என்ன ஆளுங்க கேட்டாரு. இந்த காலத்துல யாரும் கேட்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் வந்து பாக்குறோம் அப்படின்னா, இப்ப என்னை பார்த்துட்டு தம்பி நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன வாங்க போறோம், என்ன மக்கள் சமூகத்தை பத்தியில என்னவா போய் பிரதிபலிக்கும்? சரியான சாதி வெறியா இருக்க மாட்டேன் அப்படிதானே பார்ப்பாங்க. அப்ப இதை செஞ்சிருக்காரு ஒருத்தர். கூட வரக்கூடியவங்க எப்படி கவுடாவா ஐயா அப்படின்னு கேட்டாரா ஐயா ஸ்டாலின். அதே போல அவருடைய முன்னாள் தலைவர் கேட்டிருக்காரு, நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு. நான் ஆதாரம் வச்சிருக்கேன். ஐயா துரைமுருகன் சொன்னதுக்கான ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன். பக்கா சாதி வெறியை சாதி ஒழிச்சாரு. கீழ்வன்மணியில வந்து யாருக்கு ஆதரவாக நின்றாரு? அவரு கஷ்டப்பட்ட மக்களுக்காக நின்றாரா? அங்க தீத்து கட்டப்பட்ட மக்களுக்காக நின்றாரா? அந்த அவங்க மக்களுக்காக பேசினாங்களா? சொந்த சாதிக்காரருக்காக வாய மூடிட்டு இருந்தவரு. ஓராண்ட கம்யூனிஸ்டுக்காரங்களை பார்த்து குற்றம் சாட்டவர்ல அவரு. உடனே சாதி ஒழிப்பு போராளி தயவுன்னு சொல்லுங்க, எங்க சாதியை ஒழிச்சாருன்னா இப்ப என்ன இங்க இன்றைக்கும் சாதிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சாதி ஒழிப்பிற்காக போராடினார். அவருக்கு எதுவுமே செய்யல, அதேங்கிற உண்மை. நல்ல வேலை அண்ணன் வந்து உடச்சு பேசிட்டாங்க. இவனால நம்ம ரொம்ப நாளா ஒண்ணு இல்லைங்க, அண்ணன் வந்து அந்த திராவிட அமைப்புல இருந்து வந்திருக்கோம், தொட்டு தொடாம பட்டு முடாம போயிருப்போம் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம போனாங்க. இவங்க சொரணை விட்டதால கண்டுக்காம நொறுக்கிட்டு தாண்டா போறான்ற மாதிரி நொறுக்கிட்டு இருக்காரு. தினமும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா போட்டு இன்னைக்கு என்ன சம்பவம் செய்ய காத்திருக்காரோ. கண்டிப்பா அர்ச்சனைங்கிறது இன்னைக்கு ஈவ ராமசாமிக்கு இருக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியும். எந்த இடத்துலயுமே அவர் நிக்கலங்கிறதா இங்க உண்மை. வைக்க வீரர்பாங்கல்ல, வைக்கத்துல போயிட்டு போராட்டம் பண்ணாரு. இங்க போராட்டம் பண்ண மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. தீக்காரன் பார்ப்போம், ஊர்க்காரன் விட்டுருவான் அவனைய. குறிஞ்சாங்குளத்துக்கு கூட்டி போப்பா. குறிஞ்சாங்குளத்துல கோயில் கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு சமூக மக்களுக்கு பிரச்சனை. தீக்காரங்களாம் போகல, பெரியாரின் பிள்ளைகள் தோண்டு திமுக ஆட்சி தானே இருக்கு, செய்யுங்க பார்ப்போம். நாடகம், அவர் தலைவரும் நாடகம் போட்டாரு. அதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் நாடகம் போடுச்சு. தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைச்சிட்டு இருக்காங்க மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும். அந்த நாடகத்தை அம்பலப்படுத்தி உடைத்து நொறுக்குவோம். நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். அவ்வளவுதானே? புரியுதுங்க. இன்னும் முக்தரை பத்தி நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. சோ வரட்டும், ஒண்ணு மேல ஒண்ணு வந்துட்டு இருக்கட்டும். நான் கொஞ்சம் தெளிவாவே பேசுவேன், ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப நீங்க சொன்ன அந்த லேகியம் வித்ததுல இருந்து முதற்கொண்டு எல்லாமே தெரியும். சோ மேற்கொண்டு பேசுவோம். இப்ப சீமான் அவர்களுடைய கொள்கையை வந்துட்டு அதுதான்றப்ப வந்துட்டு தம்பிகளும் வந்துட்டு அவரை பின்பற்றி தான் போக முடியும். சோ அதுல எல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. சோ உங்களோட நேரத்தை இடமலம் நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி மேம்.